லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போஸ்தலர் 8:20 பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவது. இங்க ஒரு சீமோன் என்ற பெயர் கொண்ட ஒரு நபர் பேதுருவிடத்துல வந்து தலைமீது ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்குள்ள ஊற்றப்படுகிறார் என்பதை பார்த்து எனக்கும் ஜெபியுங்கள் என்று சொல்லி தன் பணத்தை மேன்மையாக வைத்து நான் எவ்வளவு பணம் வேணாலும் தருகிறேன், எனக்கு பரிசுத்த ஆவியானவரை ஊற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறான். அதற்கு பேதுரு கொடுத்த பதில் தான் இது. இயேசுவானவரை நம்ம பணத்தினாலே இடை போட முடியாது. உலக சம்பத்தோடு கூட அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, ஈடுபடவே முடியாது. எந்த ஈடுக்கும் அவர் சமமே அல்ல. அவர் கொடுத்தவைகள் தான் கிருபையாக நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம் படிப்பின் காரியங்கள், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எல்லாமே. அதை நாம் என்ன சொல்கிறோம்னா, என்னுடைய பலத்தினாலே அல்லது என்னுடைய புயத்தினாலே அல்லது என்னுடைய ஞானத்தினாலே இவை எல்லாம் ஆனது என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் பெருமை பாராட்டிக் கொள்கிறோம், சீமோனை போல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். பேதுருவை போல அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களில் இருந்தால் நலமாயிருக்கும். எப்பவோ எழுப்புதல் வந்துவிடும் இல்லவா? அநேக ஊழியக்காரர்கள் இடத்துல பணம் அள்ளி கொடுக்கப்படுகின்றது. காணிக்கை என்கின்ற பெயரிலே பணம் அள்ளி கொடுக்கப்படுகின்றது. அந்த பணத்தை எதற்காக பெற்றுக் கொள்கிறார்கள் சொல்லி பார்த்தா, எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவோ, எனக்கு சில காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது ஒரு பரிசுத்தவானை பார்க்க வேண்டுமே, ஆனால் பாஸ்டர்ஸை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அவங்க எனக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்படுகிறது. இன்று இந்த சென்னையிலேயே அநேக விதமான போதகர்கள் அப்படிப்பட்டதான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மத்தியில அவர்களுக்கான ஒரு வார்த்தை தான் பேதுரு ஒரு எடுத்துக்காட்டாய் வாழ்ந்திருக்கிறார். பணத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. இன்று அநேகருக்குள்ள இருக்கின்ற ஒரு விதமான ஒரு இமேஜ் என்னன்னா, எது வேணுமானாலும் நான் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி பேதுருவை போல பவுலை போல வாழ நாம கற்றுக்கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் எத்தனை பேர் விரல் விட்டுதான் எண்ணணும். இயேசுவுக்காய் நான் வாழ எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணுகிறேன் என்று சொன்ன ஊழியர்கள் இந்த நாட்களில் எத்தனை பேரா இருக்கிறோம்? ஏன் விசுவாசிகளாகிய நாமே கூட எடுத்துக்கொள்ளுவோமே, நமக்குள்ளே இழக்க நேரிடுகிற காரியங்களை இயேசுவுக்காக நாம் விட்டு கொடுக்க மனதுள்ளவர்களா இருக்கிறோமா? இயேசுவுக்காக ஊழியத்துக்காக அழைக்கப்படும் பொழுது வேலையை விட்டு வர நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? படிப்பின் காரியத்தை விட்டு வர ஆயத்தமா இருக்கிறோமா? குடும்பத்தை விட்டு வர ஆயத்தமா இருக்கிறோமா? ஏதேதோ மிஷனரிமார்கள் எங்கெங்கோ சென்று செய்யக்கூடாத ஊழியம் செய்ய முடியாத இடங்கள் எல்லாம் இந்த நாட்களில் செய்கின்றார்களே, அங்கெல்லாம் அழைப்பு வரும் பொழுது நாம் ஆயத்தப்படுகிறோமா சென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி? நம்ம உடனே என்ன சொல்லுகிறோம்? என்னுடைய லக்ஸரியஸ், என்னுடைய ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய ப்ரையாரிட்டி இவை எல்லாவற்றையும் முன்னிறுத்தி தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறோம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளை பேதுரு சொல்லுகிறது போல சீமோனை போல் நாம் நடந்து கொள்ளாதபடிக்கு பேதுரு சொல்லுகிறபடி வசனத்தை வசனமாய் மாத்திரம் பார்ப்போம், கர்த்தருடைய வார்த்தையாய் பார்ப்போம். வசனத்தை வைத்து பணமாக மாற்றுவது என்று சொல்லி நாம் நினைக்காதிருப்போம். கர்த்தர் அதை அருவருக்கிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவைகளை எதை வேணாலும் நம்ம வாங்கிடலாம், ஆனா கிறிஸ்துவனிடத்துல இருந்து அந்த அன்பை வாங்க முடியாது. கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் வாங்கவே முடியாது. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. இயேசுவுக்கு நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் முக்கியம். பரிசுத்தமாய் வாழ உங்களையும் என்னையும் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். முத்திரையாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதை நாம் சாட்சியாக அநேகருக்கு நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம். Have a blessed day. Praise be to God.